வணக்கம் என் அன்பு உறவுகளே. நேற்றைய முன்தினம் இந்த குடிநோயால் நம்ம தொழில் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படி சொல்லி ஒரு லைவ் போட்டிருந்தேன். இன்று இந்த குடிநோயை சமுதாயத்தில் நம்ம உறவினர்கள், நம்ம குடும்பம் இவங்கெல்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்படி சொல்லி உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு எந்த நோய் வந்தாலுமே சரி, கேன்சர், சர்க்கரை வியாதி, குணப்படுத்த முடியாத எந்த நோய் வந்தாலுமே அந்த நோயை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க உறவினர்கள், அவங்க குடும்பம் எல்லாருமே நினைப்பாங்க. ஏன்னா நம்ம அண்ணன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, இந்த நோயினால் இவ்வளோ அவதிப்படுறானே, நம்ம பையன் இவ்வளோ அவதிப்படுறானே, நம்ம வீட்டுக்கார் இவ்வளோ அவதிப்படுறாரு அப்படின்னு சொல்லி எவ்வளோ செலவானாலும் சரி இந்த நோயை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. இதே இந்த குடிநோய் வந்து விட்டால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெத்த தாயாக இருந்தாலுமே சரி, என் கண்ணு முன்னாடியே நிற்காதரா, எங்கேயோ ஒன்று போயிரு, எங்கேயோ ஒன்று செத்து போயிரு, உயிரோடே இருக்காத, எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குற நீயே அப்படின்னு சொல்லி பெத்த தாயே சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தான் குடிச்சிட்டு கம்முன்னு படுக்கிற மனிதர் கிடையாது. டெய்லியும் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு, வெளியில் சண்டை பண்ணுறது, ஏதோ தொந்தரவு பண்ணுறது, குடும்பத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க நிம்மதியாக தூங்க விடுறதே இல்லை. விடினாலும் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே, அவங்கள சண்டை பண்ணிக்கிட்டே, சல்லை பண்ணிக்கிட்டே, குடும்பத்தை கவனிக்காமல், குடும்பத்துக்கு என்ன தேவை அதெல்லாம் கொடுக்காம, சம்பாதிக்க காசெல்லாம் குடித்தே அவங்களே செலவு பண்ணிடுறது. இதெல்லாம் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப பாதிக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க, பையன் இருக்கிறதே வேஸ்ட்டு, செத்துட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப மனசு ஒரு வெறுப்பாயிரும் அவங்க மேலே. அதனால தான் அவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இன்றைய உள்ள தகவல் இதுதான். மீண்டும் நாளைக்கு உங்களை ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.